கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லி ஹாப்பி இயர். இந்த 2026 இந்த முதல் நாளில் உங்களோடு பேசும்படியாக ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக தயவுக்காக ஆண்டவரை சோதரிக்கிறேன். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, இந்த 2026 வருஷத்தில் உள்ள வாக்கு தத்தங்கள் யாத்திராகமும் 8ஆம் அதிகாரம் 23வது வசனங்கள் சொல்கிறது, என் ஜனங்களுக்கும் முன் ஜனங்களுக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணுவேன். இது எகிப்திலே ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தம். இந்த வருஷத்துல ஆண்டவர் என்ன செய்ய போறாருன்னா, அவருடைய ஜனங்களுக்கும் மற்ற ஜனங்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ண போறார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற சகோதரனே சகோதரியே, நீங்க யாராக இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ண போறார் அவருடைய ஜனங்களுக்கும். அப்படின்னா பேருக்காக கிறிஸ்தவர்களாக இருந்த ஜனங்களுக்கு அல்ல, உண்மையா அவரை ஆராதிக்கிற ஜனங்களுக்கும் உண்மையா அவரை தேடுகிற ஜனங்களுக்கும் மற்ற ஜனங்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ண போறார். தேவனுடைய பிள்ளைகளே, எகிப்தின் ராஜா இஸ்ரேல் ஜனங்களை அடக்கி வாழ வேண்டும் சொல்லி அவர் நினைத்தார். அடிமையாக்கி கொள்ள வேண்டும், இந்த ஜனங்களை விடுதலையாக்க கூடாது, இந்த ஜனங்கள் தான் சொன்னபடி தான் கேட்கணும், மணிக்கணக்கில் ஒரு வேலை செய்கிறதுக்கு ஒரு டைம் கிடையாது, கொடுக்கறது தான் சாப்பிடணும். அப்பேற்பட்ட ஒரு காரியத்தில் அவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்தான் இவ பிள்ளைகளே. ஆனால் ஆண்டவர் அந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய கொக்குரலை கேட்டு முப்பிதாக்கள் கொடுத்த வாக்கு தத்துவத்தை நிறைவாக்கும்படியாக கிருபை செய்து ஆண்டவர் தன் தாசனாகிய மோசையும் ஆரோன் மூலமாக அவர்களை வெளிப்பட பண்ணுகிறார். அப்போதுதான் ஆண்டவர் சொல்கிறார், உன் ஜனங்களுக்கும் என் ஜனங்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுவேன். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, எகிப்தில் எப்படி வித்தியாசத்தை உண்டு பண்ணாரோ அதே போல உன்னுடைய தேசத்துல, உன் இருக்கிற பகுதியில, உன் தொழிலில், உன் வேலையில, உன் ஊழியத்தில் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ண போறார். எந்த சத்ருவாலும் தடை பண்ண முடியாது, எந்த ராஜாவாலும் தடை பண்ண முடியாது. ஏவப்பிள்ளை, உன்னை அடக்கி வாழுகிற ஜனங்கள் மத்தியிலே ஒரு வித்தியாசத்தை இந்த 2026 ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ண போறார். பல இடங்களில பல காரியங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும், பயங்கரங்கள் நடக்கும். எப்படி எகிப்திலே பயங்கரமான காரியங்களை செய்தாரோ அதே போல தேவப்பிள்ளையே பயங்கரமான காரியங்களை செய்வா. உன்னை அடக்கி வாழுகிற ஜனங்களுக்கும், தேவப்பிள்ளை உன்னை அடிமையாக்கி வாழ வேண்டும் சொல்ல ஜனங்களுக்கும் எல்லா மத்தியிலும் ஒரு வித்தியாசத்தை கொண்டு கொண்டு போறார். யாரா இருந்தாலும் சரி, நம்முடைய தேவன் வானத்தின் பூமியை படைத்தவர், நீதி உள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன், மன்னிக்கிற தேவன், மனசாபப்படுகிற தேவன் தான். ஆனால் ஒரு லெவல் வந்துட்டா தேவ பிள்ளைகளே, யாரெல்லாம் நம்மளை அடிமைப்படுத்த நினைக்கிறார்களோ, ஒடுக்குன்னு நினைக்கிறார்களோ, அவங்க மத்தியிலே நீதியை நிலைநாட்டுவார். அவர் நேற்று இன்று மாறாத தேவன், வல்லமுள்ள தேவன், பராமரிக்கிற தேவன் என்று, அவர் பயங்கரமான தேவன் என்று சொல்லி விளங்கத்தக்க அவருடைய வல்லமை நிலைநாட்ட போறார். இருக்கிற உங்களுடைய தேசத்துல, இருக்கிற பகுதியில, கிராமத்துல, தெருவில், குடும்பத்திலே ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ண போறார். தேவ பிள்ளைகளை, எந்த கொம்பனாலும் உங்களை அடிமைப்படுத்த முடியாது, எந்த ராஜாவாலும் உங்களை அடிமைப்படுத்த முடியாது, எந்த காரியங்களால் எவனும் உங்களை அடிமைப்படுத்த முடியாது. அடக்கி வாழணும்னு நினைக்கிற ஜனங்களை தேவன் அடக்க போறா. தேவ பிள்ளையே, அப்பா நாங்க அதே ராஜ் இருக்கிறோம், என் கையில எல்லாம் ராஜ்யம் இருக்குன்னு சொல்லி அவன் கம்பெரித்து கொண்டு இருக்கிறான் சத்துரு. எகிப்திலே எப்படி நடந்தது அதே போல நடக்க போகிறது. என் ஜனங்களுக்கு முன் ஜனங்களுக்கு வித்தியாசத்தை உண்டு பண்ண போறா. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளையே, நீ தேவனை நோக்கி உன் விண்ணப்பத்தை பண்ண கொண்டது. தேவன் இஸ்ரவேலுடைய ஜனங்களை குக்குரலை கேட்டது போல உன் குக்குரலை கேட்கிறார், உன் குக்குரலை கேட்கிறார். அவன் கேட்கிறார், எனக்கு நியாயம் இல்லையே, நான் இன்னும் அடிமையாக இருக்கிறேனே என்று சொல்லி கொலமாறி கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லி இவ பிள்ளையே கலங்கி கொண்டு இருக்கிற, கண்ணீரோடு இருக்கிற பிள்ளையே, உன் ஜனங்களுக்கும் என் ஜனங்களுக்கும் வித்தியாசத்தை ஆண்டவர் உண்டு பண்ண போறா. இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் வட இந்தியாவில் அநேகர் கிறிஸ்துமஸ் கொண்டு விடாதபடி, அநேகர் இந்த சாண்டகுலோஸ் கூட விற்க விடாதபடி, தேவ பிள்ளைகளை கடை அலங்காரம், பல இடங்களில் அலங்காரத்தெல்லாம் அடித்து நொறுக்கிறதை பார்க்கிறோம். ஒருவேளை அவங்க அறியாமல் செஞ்சாங்களா, அறிஞ்சு செய்யாங்களா இல்லை. தேவ பிள்ளைகளே, ஆனால் தேவன் நீதி செய்கிற தேவன். தேவ பிள்ளைகளே, 10 பேர் சேர்ந்து ஒருத்தனை அடிச்சிடலாம் நினைக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் எகிப்தில் எப்படி பண்ணாரோ
அதே போல ஆட்ட போறார். தேவ பிள்ளைகளே, ஐயா அம்மான்னு கூட அவர்கிட்ட தப்பிக்க முடியாது. நீ கோடி கோடியா பணம் கொடுத்தாலும் தேவாதி தேவன்கிட்ட தப்பிக்க முடியாது. நான் பெரிய அரசியல்வாதி, பெருசு அதிகாரி, பெரிய பணக்காரன் என்று சொன்னால் கூட தப்பிக்க முடியாது. தேவ பிள்ளைகளே, குஜராத்தில் பூச்சி பகுதியில் நடக்கிறது போல பலமான காரியங்கள் நடக்க போகிறது. தேசத்துல நடக்க போகிறது. தேவன் அசைக்க போறார். உங்களால ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நீ மனம் திரும்பு. நான் செஞ்ச பாவம், நான் இவர்களை துன்பப்படுத்தினேன், இந்த மதத்துக்காரர்களை துன்பப்படுத்தினேன், இந்த ஜனத்தை துன்பப்படுத்தினேன், இவனை நான் அடிமையாக்கி கொள்ளணும்னு நினைத்தேன் என்று சொல்லி ஒருவேளை நீ மன்னிப்பு கேட்டா தேவன் மனம் இறங்குவா. உன் குடும்பத்தை, உன் ஆணி வேற அப்படி பிடுங்க போறா. தேவ பிள்ளைகளே, உன்னால ஒன்றும் செய்ய முடியாது. தேசத்துல உன் ஜனங்களுக்கும் அவருடைய ஜனங்களுக்கும் மற்ற ஜனங்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ண போறா. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, நீ அரசியல்வாதியா இருக்கலாம், அரசு ஊழியராக இருக்கலாம், அரசு அதிகாரியாக இருக்கலாம், தேவனுடைய பிள்ளையே அரசியல் தலைவராக இருக்கலாம், பணக்காரனாக இருக்கலாம், பிச்சைக்காரனாக இருக்கலாம். நீ மனம் திரும்பாவிட்டால் தேவ பிள்ளையே வித்தியாசத்தை தேவன் உண்ட பண்ண போறா. இதெல்லாம் என்ன நடக்கும் எனக்கு சொல்லி கொண்டு இருக்கையா? நடக்க போற காரியங்களை பா, என் தேவன் செய்ய போற காரியங்களை பா. அவர் சர்வ வல்லவர். தேவ பிள்ளையே, அவர் நீதி உள்ள தேவன். அவற்றை பணம், உன் காசு, உன் பதவி, உன் அந்தஸ்து எல்லாம் உங்களுக்கு நடக்காது. நான் பெரிய குடும்பம், பெரிய ஜாதிக்காரன், என் மதம் தான் பெருசுன்னு சொல்லி கொண்டு இருக்கிற தேவ பிள்ளையே, ஒன்னும் அவருடைய உன் பாச்சா அவற்றை பழிக்காது. தேவ பிள்ளையே, ஒருவேளை நீ மனம் திரும்பினா அவர் மனம் இறங்குவா. மனம் உருக்கமுள்ள தேவன், மனசாபப்படுகிற தேவன். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, யாரா இருந்தாலும் சரி, வருகிற 2026 இந்த 26 நடக்க போற காரியங்களை ஒன்னாலும், உன் விஞ்ஞானியாலும், உன் மிலிட்டரியாலும், எந்த சக்தியாலும் ஒன்னும் செய்ய முடியாது. அவர் என்ன செய்யணும்னு நினைக்காரோ அதை செய்வா. சுனாமி வரலாம், பூகம்பம் வரலாம், பூமி அசைக்கப்படலாம், என்னெல்லாம் பண்ணலாம். தேவ பிள்ளைகளை, நீ மனம் திரும்பாவிட்டால் சடிதிலே நீ நாசம் அடைவா. தேவ பிள்ளைகளே, எந்த கொம்பனாக இருந்தாலும், எந்த அரசியல்வாதியாக இருந்தாலும், எந்த அரசியல்வாதியாக இருந்தாலும் மனம் திரும்பட்டா. தேவ பிள்ளைகளே, நீதி எங்களுக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்லி அடுத்தவங்களை அடிமைப்படுத்தி, அடுத்தவர்களை கொலை செய்து வாழுகிற, கொள்ளையடிச்சு வாழுகிற நினைக்கிற பணக்காரனே உனக்கு ஐயோ என்று ஆண்டவர் சொல்கிறார். தேவ பிள்ளைகளே, அப்பேற்பட்ட வித்தியாசத்தை செய்ய போறா. நீ இருக்கிற பகுதியிலே, உன் சபையிலே, உன் கிராமத்திலே அப்பேற்பட்ட வித்தியாசத்தை செய்ய போறா. உன் ஜனங்களுக்கும் என் ஜனங்களுக்கும் வித்தியாசம் செய்ய போறா. தேவ பிள்ளைகளே, ஒருவேளை மனம் திரும்பின ஜனங்களை தப்பிச்சு விடுவாங்க. அது யாரா இருக்கலாம், எந்த மதத்துக்காரர்களாக இருக்கலாம். தேவ பிள்ளைகளே, அரசு அதிகாரியாக இருக்கலாம், அரசியல்வாதியாக இருக்கலாம். மனம் திரும்பினா தேவ பிள்ளைகளே மன்னிப்பு உண்டு. நீ மனம் திரும்பலையா? தேவ பிள்ளைகளே, இது வேதத்தில் சொன்னது போல உன் ஜனங்களுக்கும் என் ஜனங்கள், நான் எழுதி கொண்டு கொடுக்கல, யாருக்கனே பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்பாக கொடுக்கப்பட்ட வார்த்தை. அந்த வார்த்தைகளை ஆண்டவர் சொல்கிறார், உன் ஜனங்களுக்கும் என் ஜனங்களுக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணுவேன். அப்படி வித்தியாசத்தை உண்டு பண்ண போறா. தேவ பிள்ளைகளே, நீ பல நாட்களாக பாடுபட்டு கொண்டு இருக்கிறாயா, வேதனைப்பட்டு இருக்கிறாயா, இருக்கிற பகுதியில் வித்தியாசத்தை உண்டு பண்ண போறா. அதனால தேவனை பற்றி கொள்ளுங்கள். அவரை அண்டிக் கொள்ளும் பொழுது தேவன் எப்படியாவது உங்களை காப்பா. இல்லாவிட்டா தேவ பிள்ளைகளே, அவர் காக்க முடியாது. தேவ பிள்ளைகளே, இயேசுவின் ரத்தம் எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் வீட்டில் பூசப்பட்டிருந்ததோ, அவர் ரத்தத்தினால் பூசப்பட்டவர்கள், கழுவப்பட்டவர்கள், மீட்கப்பட்டவர்கள் தான் தேவ பிள்ளைகளே மீட்கப்படுவார்கள். இல்லாவிட்டா தேவ பிள்ளைகளே, அவர் யாருன்னு பார்க்க மாட்டா. தேவ பிள்ளையே, நோவாவின் நாட்களில் நடந்தது போல நடக்கும். அப்படின்னா தேசத்தை முழுமையாக அழிக்க மாட்டார் மகனே. தேசத்தை முழுமையாக அழிக்க மாட்டாரு. பல கலையெல்லாம் எடுப்பாரு. அதெல்லாம் பார்க்கணும், கண்ணு பார்க்கணும். தேவ பிள்ளைகள் அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் கடைசியில் தான் தேவ பிள்ளைகளே இந்த தேசத்துக்கு நியாய தீர்ப்பு கொண்டு வர. எப்போது கலையை எடுக்க போறார், என் தேவ வித்தியாசத்தை உண்டு பண்ண போறா. மனம் திரும்புங்கள், கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நல்லா ஆண்டவரே ஸ்தோத்திரம். உன் ஜனங்களுக்கும் என் ஜனங்களுக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணுவேன்னு சொல்லி எகிப்துல சொன்னது போல வருகிற இந்த 2026 நடக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரனாப்பா. ஆண்டவரே, ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ண போறேன். நீர் அதிசயங்களை செய்ய போறேன், அடையாளங்களை செய்ய போறேன், இந்த உலகத்தை அசைக்க போறேன். ஆண்டவரே, ஒருவேளை மனம் இறங்கி நீர் மனம் உருக்கமுள்ள தேவன், மனசாப்பட்டு என் தேசத்துக்கு இறங்கும், தேசத்துக்கு தலைவருக்கு இறங்கும், அதிகாரிகளுக்கு இறங்கும், மக்களுக்கு இறங்கும். அப்பா, எங்களை தாழ்த்து ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் செய்யவர், நீ செய்ய நினைக்கிற யாராலும் தடை முடியாது. அப்பனே, நீ மனம் இறங்கி அதிசயங்களை அற்புதங்களை செய்ய முடியாது சொல்லிக்கிறோம். இயேசுவின் நாமத்தாலே ஆசீர்வாதத்தை ஜெயம் எடுக்கிறோம். நல்ல தந்தையே, அமேன், அமேன், அமேன். மறுபடியும் உங்களுக்கு புத்தாண்டு ஹாப்பி நியூ இயர் வாழ்த்துக்களை சொல்கிறேன். தேவ பிள்ளைகளே, இந்த புது வருஷம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அநேக அதிசயங்கள் நடக்கும்,
அநேக அற்புதங்கள் நடக்கும். ஆண்டவர் அவர் வித்தியாசத்தை கொண்டு பண்ண போறார். இடமளந்தார்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென். God bless you. ஆமென், 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 ஆமென்.